வணக்கம். அருணகிரிநாதர் அருளை காந்தர் 36ஆம் பாடல். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. சிவபிரானுக்கு நீ என்ன உபதேசம் அருளினாய் கேட்கிறார் அருணகிரியார். நாதா குமரா நம. நாதா என்றும் குமரா போற்று என்றும் குமரா நம குமாராய நம என்றும் அரணார் சிவனார். அரணார் என்பவர் சிவனார். ஹரிஹரன். அரண் என்பவர் சிவன். முருகனை நாதா என்றும் குமரா போற்றி என்றும் வணங்கி ஓதா என எனக்கு உபதேசம் அருள்வாய் என்று கேட்க, ஓதா என எனக்கு உபதேசம் அளிப்பாய் என கேட்க, ஓதியது எப்பொருள்தான், அப்படி உபதேசித்தது எப்பொருள்தான், அப்படி என்னப்பா உபதேசம் பண்ண உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு கேட்குறார். என்ன ரகசியம் உபதேசித்தாய், அதை அடியேனுக்கும் உணர்த்தலாம் அல்லவா? சிவபிரானுக்கு முருகவேள் எப்பொருளை உபதேசித்தாரோ அப்பொருளை தமக்கும் முருகவேள் உபதேசித்து அருள வேண்டும் என்று அருணகிரியார் விருப்பம். அருணகிரியாரின் விருப்பம் அதான். ஆகையால் அவ்விருப்பத்தை திருப்புகழில் பல இடங்களில் வெளிப்படையாகவே உணர்த்தியுள்ளார். சிவபிரான் உன்னை வணங்கினார், நீ வள்ளியை வணங்கி நின்றாய். பிரிதொருவரை துதியாய், வள்ளியை தவிர வேறு ஒருவரின் துதியாய் என்றதனால் முருகன் அடியாருக்கு எளியவன் என்பது தெளிவு. அடியவர்களுக்கெல்லாம் முருகன் எளிமையானவன். ஆதிநாதன் தொழும் தேசிகா. ஆதிநாதன் சிவன். ஆதிநாதன் தொழும் தேசிகா பைம்புன மேவும் வஞ்சியும் சீதப்பாதம் படுஞ்சேகரா. திருப்புகழ் 1107. வேதா முதல் விண்ணவர் சூடுமலர். வேதா என்பவர் பிரம்மர். முதல் விண்ணவர் பிரம்மன்லேருந்து எல்லா தேவர்களும் சூடுமலர் பாதா. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? உன்னுடைய பாதமலர்களை அவர்கள் தலையில் தாமரையிட சூடிக்கொள்கிறார்கள். உன் பாதம் வணங்குவதே அப்படி சொல்கிறார். உன் பாதமலரை தலையில் சூடிக்கொள்கிறார்கள். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. மின்னல் கொடி போன்று உடைய வள்ளியின் அம்மையின் பாதங்களை தமது தலையில் சூட்டி கொண்ட பெருமானே, நீ என்ன செய்கிறாய்? வள்ளி அம்மையின் பாதங்களை சுட்டிக் கொள்கிறாய். கிளி வடிவில் இருந்த அருணகிரியார் இதையெல்லாம் பார்த்து இருக்கிறார் நினைக்கிறார். தமது சுற்றத்தாரை விட்டு நீங்கி இதயமாகிய பரன் மீது நின்று கொண்டு பயிரை பறித்து போக வரும் பறவைகளை எப்படி ஓட்டினாள் வள்ளி என்பதை நெறியாளர்கள் கூறுகிறார்கள். பக்தி பயிரை பறித்து உண்ண வரும் காமக்ரோத பறவைகளை, பறவைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கார்? காமக்ரோதமாகிய பறவைகளை தன் நாவால் முருகா முருகா என்று சொற்களையே கற்களாக வீசினாளாம் வள்ளியம்மை. பயிர் பாதுகாக்கணும், கல் எடுத்து வீசி பறவைகளை ஓட்டணும். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நெறியாளர்கள் சொல்லும் கருத்து, பக்தி பயிர்களை பாதுகாக்க காமக்ரோத பறவைகளை தன் நாவால் முருகா முருகா என்று சொற்களையே கற்களாக வீசினாளாம். பறவைகளை ஓட்டி தவம் புரிகிறாள். யாருக்காக? முருகனுக்காக. நான் எனது என்ற பற்றுக்களை விட்டு முருகனிடம் சரணாகதி அடையும் போது முருகன் தனது உயர்நிலையை விட்டு நம் நிலைக்கு வலிய வந்து ஆட்கொள்வான் என்பதே இந்த ரகசியம். அவ்வளோதான். நான் எனது என்ற பற்றுக்களை விட்டுவிட வேண்டும், முருகன் தானா ஓடி வந்து விடுவான் என்று சொல்கிறார். அதல சேட நாராட அகிலமேறு மீதாட
அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிரை வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகபூத வேதாளம் அவையாட. அருணகிரியார் திருப்புகழ். சிவத்திலிருந்து சக்தி பிரியும் போது உண்டாகும் அசைவே பிந்து என்றும் அதன் ஓசையே நாதம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஓசையே பிரணவம். இதன்படி பிரம்மம் சலனமாகும் போது எழும் நாதம் பிரணவம். அது முருகன். அந்த நாத தத்துவம் முருகன் என்று கூறுகின்றனர் சான்றோர் பெருமக்கள். பிரணவத்துக்கு டெஃபினிஷன். தன்னிடத்தில் இருந்த ஆதிநாதமாகிய பிரணவத்தை சலன நிலையில் விரிந்ததையே உபதேசமாக சிவன் முருகனிடம் பெற்றது என்பதன் உட்பொருள். என்ன கற்றுக்கிட்ட, என்ன உபதேசம் பண்ணனாரு, அதுதான் இதை சொல்கிறாங்க. ஆதிநாதமாகிய பிரணவத்தை சலன நிலையில் விரிந்ததையே உபதேசமாக சிவன் முருகனிடம் பெற்றது என்பதன் உட்பொருள். தேங்க்யூ.